إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا. وقال النبي صلى الله عليه وسلم أربع من السعادة المرأة الصالحة المسكن الواسع والجار الصالح والمركب الهني أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான ரிதாவை திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, மனித வாழ்வில் பொதுவாக உயிரினங்களிலும் பல்வேறு தேவைகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். பசி, தாகம், இதுபோல் தாங்கள் தங்குவதற்கும் இருப்பதற்கும் உண்டான வீடு, இதுபோலுள்ள பல்வேறு தேவைகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த வீடு என்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள பிராணிகளும் கூட தங்கள் பாதுகாப்பிற்காக, தாங்கள் சுயமாக தனிப்பட்ட முறையிலே நிம்மதியாக வாழ்வதற்காக வீடுகளை, அவைகள் கூடுகளை கட்டி கொள்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா தேனீ சம்பந்தமாக சொல்கிறான், எத்தனையோ பிராணிகளை சொல்கிறான். வஹா ரப்புக இலன் நஹல், தேனீக்கு நாம் உள் உணர்வை கொடுத்தோம். அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூத்தா, மலைகளிலும் மரங்களிலும் வீடுகளை, கூடுகளை கட்டிக்கொள்வதற்குண்டான உள் உணர்வை கொடுத்ததை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். ஏன் எறும்புகளுக்கும் கூட அவைகளுக்குண்டான அந்த புதர்களை, பொந்துகளை, குடியிருப்புகளை, தங்களுடைய உணவிற்கான சேமிப்புகளை ஆக்கிக் கொள்வதற்கும் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் எறும்புகளுக்கும் கூட வீடுகள் கட்டியதை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே அந்த எறும்பு மற்ற இனங்களுக்கு உத்தரவிட்டதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், எறும்பினங்களே உங்களுடைய பொந்துகளிலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த எறும்புகளுடைய மஸ்கனை, அவைகள் தங்கியிருந்த வீட்டு குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அதேபோல சிலந்தியை பற்றியும் குர்ஆன் சொல்கிறது. சிலந்தி ஒரு கூடு கட்டி கொள்கிறது. உலகத்திலேயே பிராணிகளிலேயே வெளி உள்ள பொருள்கள் அல்லாமல் தன்னிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு திரவத்தை கொண்டே ஒரு கூட்டை கட்டி கொண்டு அதிலேயே அமர்ந்து வரக்கூடிய பிராணிகளை, தனக்கு தேவையான உணவை அதிலேயே அதை ஆக்கி கொண்டு உண்ணக்கூடிய ஒரு நிலையில் ஒரு வீட்டை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை சிலந்திக்கு ஆக்கியதை அல்லாஹ் சொல்கிறான். அவுகனல் புயூத் இத்தகதத்து பைத்தா, அது ஒரு வீட்டை கட்டி கொள்கிறது என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. இதுபோல் உலகத்தில் எல்லா பறவைகளும், பிராணிகளும், எல்லா பறவைகளும் வித்தியாசமான மனிதனுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய அளவிற்குண்டான பல்வேறு விதமான கூடுகளை, துக்கணாங்குருவியினுடைய கூட்டை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அவைகள் தங்குவதற்கென்று பாதுகாப்பாக உள்ளே ஒரு தனி அறை என்று, அதனுடைய வரவேற்பு அறை என்று பல்வேறு விதமான வித்தியாசமான ஒரு நிலையிலே கூடு கட்டக்கூடிய எத்தனையோ பறவைகள், எத்தனையோ குருவிகளை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே மனிதனுக்கும் ஒரு வீடு, விசாலமான பரக்கத்தான பாக்கியமான ஒரு வீடு வேண்டும். சொந்த வீடோ வாடக வீடோ, குடியிருப்பதற்குண்டான நிம்மதியான ஒரு வீடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பா மூணு துஆ செய்தாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அல்லாஹும்ம ஃபிர் லி தம்பி வ வஸ்ஸி லி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தருள வேண்டும், விசாலமான ஒரு வீட்டை நீ எனக்கு தர வேண்டும், என்னுடைய ரிஸ்கிலே நீ பரக்கத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களை இன்னும் சொன்னார்கள், அர்பஅ மின ஸஆதா,
4 காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைய பெறுவது ஒரு பாக்கியம் என்று சொன்னார். 4 காரியங்கள் அமைய பெறுவது அர்பஅமின ஸஆதா, 4 காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமைய பெறுவது ஒரு பெரும் பாக்கியம் தான். அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹத்தான நல்ல மனைவி, நல்ல மனைவி அமைவது இருக்கிறதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரும் பாக்கியம். அதே போல அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு, ஒரு மனிதனுக்கு விசாலமான வீடு அமைவது இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளிலே பாக்கியங்களிலே ஒன்று என்று சொன்னார். அதே போல் அல் ஜாரு ஸாலிஹ், நல்ல அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டுக்காரர், அவர் பாக்கியமானவரா இருக்கிறாங்க. ஒரு ஆள் தன்னுடைய வீட்டை விலை பேசினார் நிர்பந்தமான தேவைக்காக வேண்டி. அந்த நேரம் அந்த பகுதியில் உள்ள மார்க்கெட்டுங்கிறது ஒரு 1000 ரியால் அளவுக்குள்ள ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா இவர் பெரிய விலையை சொன்னார். எனக்கு மார்க்கெட் ரேட் இப்படிதான் இருக்குது, நீங்க அதை விட 3 மடங்கு 4 மடங்கு விலை சொல்றீங்களன்னா, நான் என் வீட்டை மாத்திரம் விற்கவில்லை, என்னுடைய அண்டை வீட்டாரை விற்கிறேன். அவர் உலகத்தில் அபூஜகம் என்ற ஒரு மாபெரும் மனிதர், இரையச்சமுள்ள பேணுதலான அண்டை வீட்டினுடைய கடமைகளை பேணி செய்யக்கூடிய எல்லா நிலையிலும் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு ஜாரு சாலி, அற்புதமான ஒரு அண்டை வீட்டாரையும் சேர்த்து விற்க வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது மாதிரி அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளிலே ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி அமைவது, அதே போல் விசாலமான வீடு அமைவது, சாலிஹான ஒரு நல்ல அண்டை வீட்டார் அமைவது, ஒரு மர்கபுல் ஹனி, திருப்திகரமான ஒரு வாகனம், திருப்திகரமான வாகனம் ஒரு மனிதனுக்கு உண்டான பாக்கியங்களில் என்று சொன்னார். இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு விசாலமான வீட்டை குறித்தும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அல்லாஹ்விடத்திலே அப்படிப்பட்ட விசாலமான பரக்கத்தான வீட்டை தர வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி தந்தார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, அல்லாஹ் உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு அமைதியாக, நிம்மதியாக, பாதுகாப்பானதாக அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக அருள்மறையிலே சொல்கிறான். வீடுகள் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு, வீடுகள் என்பது நமக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய இடம், பல்வேறு விதமான மனிதனுடைய மன உளைச்சல்களுக்கு தீர்வு தரக்கூடிய இடமா அல்லாஹ் வீட்டை தான் ஆக்கியிருக்கிறான். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரைராவில் தங்கியிருந்தார்கள். ஹஷீது அலா நஃப்ஸி, நான் பயந்து விட்டேன், உயிர் போய்விடுமா என்று பயந்தேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வந்தது வீட்டுக்குத்தான் வந்தார்கள். வீட்டிற்கு வந்தால் மனைவி அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். ஆறுதல் சொன்னாருடைய வாழ்க்கையிலே கவலைகள் நீங்கக்கூடிய விதத்திலே, அவர்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி தரக்கூடிய விதத்திலே, கல்லா லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ துஈனு அலா நபாயிபில் ஹக் என்று ஆறுதல் சொன்னார். உங்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது, உங்களுக்கு ஒரு வகையிலும் இல்லத்தோ குறைவு ஏற்படாது. ஏனென்றால் உறவுகளை நீங்கள் அனுசரிக்கிறீர்கள், நீங்கள் மற்றவருடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், பிறருடைய துன்பங்களிலே உதவியாக இருக்கின்றெல்லாம் உங்களுடைய உயர்ந்த குணங்களை சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் ஏற்படுத்தினார்கள், நிம்மதியை உண்டாக்கினார் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, எனவே வீடு என்பது நிம்மதிக்கான இடம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னும் சொல்ல போனால் சில பெருமக்கள் குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதுவார்கள், தமாமுன் நிஅமத், ஒரு மனிதனுக்கு விசாலமான பரக்கத்தான பாக்கியமான வீடு அமைவது என்பது நிஅமத்துகளில் ஒரு உன்னதமான நிஅமத் என்று சொல்வார். பாக்கியமான பரக்கத்தான வீடு என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய எல்லா தொடர்பானதும் ஷரியத்திற்கு உட்பட்டதும் ஹலாலானதாகவும் இருக்க வேண்டும், ஷரியத்திற்கு உட்பட்டதாகவும் ஹலாலானதாகவும் இருக்க வேண்டும். அருமையானவர்கள், அதுல கவனம் செலுத்தணும். இன்னைக்கு ஒத்தி போன்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதை குறைந்து கொண்டிருக்கிறது, உம்மத்திலே குறைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு 5 வருஷத்துக்கு உண்டான ஒரு பணம் அவரு அட்வான்ஸா கொடுக்கிறார், ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுக்கிறார், வீட்டுல 5 வருஷம் குடியிருக்கிறார், திரும்ப போகும்பொழுது அந்த ரூபாயை வாங்கிட்டு போயிறார். இவர் 5 வருஷம் குடியிருந்ததற்காக என்ன செய்திருக்கிறார் அந்த வீட்டுக்காரருக்கு? பணத்தை கொடுத்தார், வாங்கி கொண்டு போனாரே தவிர குடியிருந்தது என்பது ஒரு பயன் இல்லாமல் அல்லவா, ஒரு பகுதியிலே பயன் இல்லாமல் இருக்கிறதே. எனவே மார்க்கம் அதை அந்த அளவிற்கு ஊக்குவிக்கவில்லை. அது விஷயத்திலே நம்மளே பல பெரிய ஆட்களும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாலும் நம்ம இடத்திலிருந்து அதை மாற்ற வேண்டும் என்றால் சொல்வது சரியத் மார்க்கம் என்ற காரணத்தினாலே பரக்கத்தான வீடாய், நம்முடைய வீடு அருள் நிறைந்த வீடாய், நிம்மதி உள்ள வீடாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக ஷரியத்து காட்டக்கூடிய, மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடும் அமைந்திருக்கும் பொழுதுதான் அங்கே நிம்மதியும் பரக்காத்துகளும் ஏற்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, நம்முடைய இல்லங்களை பரக்கத்தாக ஆக்கிக் கொள்வதற்கு, நம்முடைய இல்லங்களை அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டதாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான நிலைப்பாடுகளை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. மார்க்கம் வழிகாட்டுகிறது. முதல்ல வீட்டுக்குள்ள, நம்ம வீடா இருந்தாலும் உள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுது. சலாம் சொல்லி விட்டு செல்லுங்கள். தக்கூனும்
அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தையை கவனிங்கள். அதற்கு பலன் என்ன தெரியுமா? நீங்க ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும், யார் நம்முடைய சத்தத்தை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உள்ளே நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். தக்கூனு பரக்கத்தன் அலைக் வ அலா அஹ்லி பைத்திக். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், அது உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கும் பரக்கத்தை ஏற்படுத்தி தரும் சொன்னார். பரக்கத்தான வீட்டிற்குண்டான வழிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்கிறார்கள், மார்க்கம் நமக்கு சொல்கிறது. வீட்டிற்குள்ள முதல்ல நுழையும் பொழுது எப்பொழுது நுழைந்தால், நம்ம வீட்டுல அனுமதி கேட்டு நுழையணுங்கிறது இல்லை. துன்யாலும் மற்ற வீடுகள்ல நுழையும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே விரிவாக சொல்கிறான், லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நீங்க மற்ற வீடுகளுக்கு போனா அனுமதி கேளுங்க, அனுமதி கேட்கணும், சலாம் சொல்லணும், அதுக்கு பிறகுதான் போகணும். அதுக்கென்று ஒழுக்கங்களை விரிவாக எழுதுகிறாங்க, 18 ஒழுக்கங்களை எழுதுறாங்க. பிற வீடுகளுக்கு போய் அனுமதி கேட்டு எப்படி போறதுங்கிறது சம்பந்தமா. ஒரு போன் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பெல் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, 3 தடவைக்கு மேல அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. போனும் திரும்ப 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 10 தடவை அடிக்கிறது. அதை செய்ய ஏன்னு சொன்னால் மார்க்கம் சொல்லி தருகிறது. 1 தடவை 2 தடவை 3 தடவை 3 தடவை அனுமதி இல்லையா, நீங்க திரும்பிடுங்கன்னு மார்க்கம் சொல்லு. உள்ளே நுழைவதற்கு 1 தடவை சலாம் சொல்லுங்கள், 2வது சொல்லுங்கள், 3வது சொல்லுங்கள். யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லுங்க. அது உள்ள நுழையிறதுக்குண்டான அளவுகளை விரிவாக மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி யாருன்னு கேட்டாங்க. அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் நான் அப்படின்னு திரும்ப கேட்டாங்க. கண்ணஹு கரிஹ, அதை வெறுத்தார். அவருக்கு எப்படி அடையாளம் சொன்னா புரியுமோ அப்படி சொல்லணும். நம்ம யாருங்கிறது அவருக்கு எப்படி அடையாளம் சொன்னால் புரியுமோ அப்படி சொல்ல வேண்டும். அது மாதிரி வீட்டுல தொடர்ந்து ஒரு பில் இருக்குது, செல் இருக்குது, அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. மார்க்கம் சொல்கிறது. சஹாபாக்கள் தங்களுடைய நகங்களை தட்டியதாக வருகிறது. தங்களுடைய நகங்களை கொண்டு வாழ்க்கையின் எல்லா விதமான வழிகாட்டுதலை நோக்கு கற்றுத்தந்தவர்கள். இருப்பவர்களுக்கு தொல்லையா இருக்கக்கூடாது, அது கஷ்டமா இருக்கக்கூடாது. அதனால மிருதுவான முறையில் 3 தடவைக்கு மேல அப்படி செய்யக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அது மாதிரி நம்ம யார் என்று கேட்கும் பொழுதும் கூட யார் என்று சொல்ல வேண்டுமே தவிர, அது மாதிரி உள்ள நுழையும் பொழுது பார்வையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னமா ஜுஇலல் இத்ன், அந்த அனுமதி வாங்கி உள்ள வரணும் சொல்லப்பட்டதற்குண்டான காரணங்களில் ஒரு காரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மின் அஜ்லில் பஸர், பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பார்வை ஒரு காரணம். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலையிலே உள்ளே நுழைந்தாலும் கூட பார்வையை கட்டுப்படுத்தி நீங்கள் பிற எண்ணங்களுக்கு செல்லுங்கள் என்று குர்ஆன் ஷரீஃபினுடைய கருத்தின்படியும் ஹதீஸிலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுகிறார். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போகும் பொழுது அனுமதி கேட்டுட்டு போகணுங்கிறது இல்லை, மார்க்க அப்படி சொல்லவில்லை. ஆனால் நம்ம வர்றோங்கிறது சாடமாடையா உணர்த்திட்டு போகணும். நம்ம வர்றோங்கிறது பூச்ச மாதிரி உள்ள போக கூடாது. உள்ள போகும் பொழுது நாம வர்றோம் அப்படிங்கிறது தெரியணும். வந்தாச்சு அப்படிங்கறதே உணர்ற அளவுக்கு. அதில் செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுடைய விஷயத்திலேயே வருகிறது. ஒரு கண கணச்சிட்டு போவாங்களாம். ஒரு கண வாப்பா வந்தாச்சு அப்படிங்கிறது தெரியக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு சைக்கிணையை, அது அவங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு எப்படி புரியுமோ வீட்டில் உள்ளவர்களுக்கு. காரணம் என்ன? பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். வீடுங்கிறதுனால சுதந்திரமா ஃப்ரீயா சாதாரணமா இருக்கலாம். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்னுடைய தாயார் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறாங்க நாயகமே, நான் அனுமதி கேட்டுட்டு போகணுமா? நீங்க வர்றதை உணர்த்திட்டு தான் போகணும். வீட்டுல சுதந்திரமா ஃப்ரீயா இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நார்மலா அவங்க இருக்கலாம். அவங்களுடைய ஆடைகள் சாதாரணமா கொஞ்சம் விலகி இருக்கலாம். உங்களுடைய தாயாரை நீங்கள் அவரத்தோடு பார்க்க விரும்புகிறீர்களா? ஸல்லல்லாஹு கேட்டாங்க. அதனால நீங்க வர்றதை உணர்த்துங்க. உங்க வீடா இருந்தாலும் அப்படி உணர்த்த. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே விரிவான விளக்கங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அது பரக்கத்தான வீடாய் பாக்கியமான வீடாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ள நுழையும் பொழுதே சலாம் சொல்லிட்டு நுழையுங்க. அது மாதிரி வீட்டுல தொழுகை மற்ற காரியங்களை மற்றவர்களை கொண்டு துவா செய்ய வையுங்கள். வீட்டுல துவாக்கள் நடக்க வேண்டும். உத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க வீடு கொஞ்சம் தூரமா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அடிக்கடி இங்க வர முடியல, என் வீட்டுல தொழுகைக்கா ஒரு இடத்த நான் வச்சிருக்கிறேன், நீங்க வந்து ஒரு 2 ரக்காத் அங்கன தொழுதுட்டு அதுக்கு பிறகு நான் அங்கே தொழுதுக்கிடுவேன், அதனால நீங்க வந்து வீட்டுக்கு வந்து நீங்க தொழுணுமேன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு போனாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஐன துஹிப்பு அன் உஸல்லி லக மின் பைத்தி, உன்னுடைய வீட்டுல எந்த இடத்துல நான் தொழுக நீங்க விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. எந்த இடத்துல நின்று நான் தொழுகணும் நீங்க விரும்புறீங்க? ஏனென்றால் அதற்கு பிறகு அந்த இடத்தை அவர் தொழும் இடமாய் இபாதத்திற்குண்டான ஒரு இடமாய் அதை ஆக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு நிலையிலே அந்த ஆசையிலே அவர்கள் சொன்ன காரணத்தினால ரசூல் கேட்டாங்க, ஐன துஹிப்பு, நீங்கள் எங்கே அன் உஸல்லிய மின் பைத்தி, உன்னுடைய வீட்டுல நான் எங்கட தொழுக இன்னைக்கு ஒரு வீட்டை காமிச்சாங்க. சொன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினாங்க. சஹாபாக்கள் சில பேர் கூட போயிருந்தாங்க. நாங்களும் சேர்ந்து பின்னால சஃபா நின்று தொழுதோம்னு சொல்றாங்க. அப்ப மற்றவருடைய துஆ
மற்றவர்கள் அந்த வீடுகள் செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம் என்பது வீட்டிற்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காரியங்களில் ஒன்று என்று பெருமக்கள் சொல்வார். அருமையானவர்களே, அது மாதிரி மற்ற இடங்களுக்கு இன்னைக்கு நம்ம பகுதியிலாம் சாதாரணமா இருக்குது மற்ற வீடுகளுக்கு போறதுங்கிறது. ஆனால் மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அதவு சாதாரணமானது அல்ல. வீடு திறந்த வீடா இருந்தாலும் சாதாரணமா இருந்தாலும் உள்ள வரட்டுமான்னு கேட்டுட்டு தான் போகணும். உட்கார்ற சொல்ற இடத்துல உட்காரணும், நேரம் போயிடக்கூடாது. உட்கார்ற சொல்ற இடத்துல உட்காரன் அவர்கள். அது மாதிரி அந்த வீட்டுல அனுமதி கேட்டுத்தான் போக வேண்டும். இல்ல வீட்டினுடைய சூழல்ல இப்ப அனுமதிக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி கீழக்கும் பரிஜியோ, உங்களுக்கு இருஜியோ என்று சொன்னால் பரிஜியோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இல்ல இன்னொரு தடவை பாப்போம்னு சொன்னா திரும்பிடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். சலாம் சொல்றீங்க 3 தடவை பதில் வரல, பெல் அடிக்கிறீங்க 3 தடவை பதில் வரல, நீங்கள் திரும்புங்கள். ஸல்லல்லாஹு போனாங்க ஒரு வீட்டுக்கு. ஹதீஸ்ல வருது, சையதுனா சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல், வரட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, பதில் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டாவது சொன்னாங்க, பதில் இல்ல. மூணாவது சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் இல்லைன்னு ஸல்லல்லாஹு திரும்பிட்டாங்க. திரும்பின உடனே சையதுனா சஅத் இப்னு உபாதா உள்ள இருந்து ஓடி வர்றாங்க. நாயகமே நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் சலாம் சொன்ன ஒன்னும் பதில் ஒன்றும் வரலன்னு. நாயகமே முதல் சலாமே நான் கேட்டேன், பதில் சொல்லிட்டேன். ரெண்டாவது சலாமும் கேட்டேன், பதில் சொன்னேன். உங்களிடத்திலிருந்து 3 சலாம், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் சாந்தம் உண்டாகட்டும் என்ற உங்களுடைய திருநாவில் இருந்து அந்த வார்த்தை வருவதையினுடைய ஆசைக்காக தேட்டத்திற்காக 3 தடவை சொல்லட்டும்னு விட்ட நாயகமே. பதில் சொல்லிவிட்டு நீங்க வாங்க சொல்லி அதுக்கு பிறகு வந்து அழைத்து விட்டு போனார்கள். ஸல்லல்லாஹு ஏன் அப்படி செய்தீங்கன்னு கண்டிக்கல்ல. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் போனார் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, வீடு என்பது பாக்கியமானதாய், பரக்கத்தானதாய், நிம்மதி தரக்கூடியதாய், அமைதியானதாய், விசாலமானதாய் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃப் பல்வேறு கோணங்களிலே மார்க்கம் நமக்கு சொல்லிக்கிறது, அப்படி சொல்லி தருகிறது. அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல சொல்றான், வஜஅலு புயூதக்கும் கிப்லத்தன், உங்களுடைய வீடுகளை கிபிலாவாக ஆக்குங்கள். வீடுகளை கிபிலாவாக்கணும்னு என்ன அர்த்தம்? வீடுகளை மார்க்க பக்தி உள்ள நன்மையான காரியங்கள் செய்யும் இடமாக ஆக்குங்கள். பரலான தொழுகையை பள்ளியில தொழுகிறது அவசியம். ஆனா சுன்னத்தான நபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுவது நல்லது. அதுக்காண்டி இப்ப நம்ம போனோம்னு வைங்க, சோம்பேறித்தனத்துல அது இல்லாம போயிருக்கிறது இங்கே தொழுது போறது நல்லது. இல்ல இங்க இருந்து போன உடனே அது காஞ்சிரும், அங்க போனோம்னா வேற கவனம் வந்துடும்னா இங்கே தொழுதுறது நல்லது. ஆனால் நபிலான உபரியான இதர வணக்கங்களை ஸல்லல்லாஹு வீட்டுல தஹஜ்ஜுத் தொழுது இருக்கிறாங்க, வீட்டுல உட்கார்ந்து அதிகம் குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. இபாதத்துகளுக்கா ஸல்லல்லாஹு வீடுங்கிறது கதவு திறந்தா வீடு, இல்லைன்னா பள்ளி, அப்படித்தான் ஒரு நிலை, ஒரு திரையை நீக்கினார். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வீடை தொழுமிடமா ஆக்குங்கள், இவாதத்திற்குரிய இடமா ஆக்குங்கள் என்றெல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் வருகிறது. எந்த வீட்டிலே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படவில்லையோ அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் அது பாழடைந்த வீடுன்னு சொன்னார். வெளிப்படையில அப்படி இப்படி இருக்கலாம், ஆனால் குர்ஆன் ஷரீஃப் அந்த வீட்டில் ஓதப்படவில்லை என்றால் அது அல் பைத்துல் ஹரீப், அது பாழடைந்த வீடுன்னு சொன்னார். அது மாதிரி உங்களுடைய வீடை கிபிலாவாக ஆக்குங்கள் என்று சொன்ன அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், வலா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபராக ஆக்கி விடாதீர்கள் என்றால் அதை தொழுமிடமாக மையத்திருக்கக்கூடிய இடமா. இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவா சொன்னாங்க, மஸலுல் பைத்தில் லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு, அந்த வீட்டிற்கு உதாரணம் எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யப்படுகிறது, தஸ்பீஹாத்துகள் செய்யப்படுகிறது, குர்ஆன் ஓதப்படுகிறது, இபாதத்துகள் செய்யப்படுகிறது, அந்த வீட்டிற்கும் வல்லதி லா யذ்குருல்லாஹ், எந்த வீடு அல்லாஹ்வுடைய திக்ர் அங்கே செய்யப்படவில்லை என்று சொன்னால் கமஸலில் ஹய்ய் வல் மய்யித், அந்த வீட்டுல வாழறவங்க ஹயாத்தாரவங்க இல்லைன்னாங்க சொன்னாங்க. அது ஒரு மையத்துகள் வாழும் வீடுன்னு சொன்னாங்க. அதனால வீடுகள் என்பது பரக்கத்தானதாய், பாக்கியமானதாய், அருள் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீடுகள்ல குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. வீட்டுல நீங்க தொழுது சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுது பழகுங்கள். தொழுகுவதற்காக வேண்டி ஒரு இடத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டினார் என்பதை பார்க்கிறோம். விவாதத்துக்கு உண்டான ஒரு இடமாக வீட்டை ஆக்கும் பொழுது, பரக்கத்தான நல்ல காரியங்கள் வருவதற்குண்டான காரியமாக அந்த வீடுகளை ஆக்கும் பொழுது அந்த வீடு பரக்கத்தானதாய், பாக்கியமானதாய் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கிறான் என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் உணர்த்தி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இல்லங்களை பாக்கியமானதாக, பரக்கத்தானதாக, அருளானதாக, விசாலமானதாக, நம்முடைய வீடுகள் எப்படி இஸ்லாமிய இல்லமாக இருந்தால் அது உன்னதமானது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறதோ அப்படிப்பட்ட ஒரு இல்லங்களாய் அல்லாஹ் தஆலா நம்முடைய வீடுகளை ஆக்கி வைத்தருள்வானாக. நிம்மதி தரக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.
மார்க்கத்திற்கு முரணான எல்லா விதமான காரியங்களை, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் செய்வதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.